எல்லோருக்கும் வணக்கம். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தீபாவளி ஸ்பெஷல் லட்டு செய்ய போகிறேங்க. அதுவும் சிம்பிளாக டேஸ்டியாக 4 பொருட்களை வச்சு, அதுவும் பேக்கரி ஸ்டைலில் நம்ம வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருள் 4 பொருட்கள் தான். 1 கிலோ ஜீனி, 1/2 கிலோ கடலை மாவு, உலர் திராட்சை, முந்திரி தேவையான அளவு, ஏலக்காய் பவுடர். இந்த 4 பொருட்களை வச்சு ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்குவாங்க. 1 கிலோ ஜீனியை போட்டுக்கலாம். இதுக்கு தண்ணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஜீனி முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சா போதுங்க. மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 600 ml தண்ணி போட்டிருக்கோம். இதை நல்லா நம்ம பாகு காய்ச்சி எடுத்துக்க போகிறோம். ஜீனியும் தண்ணியும் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா அடுப்பு பற்ற வைங்க. இப்போ நம்ம இந்த பாகு காய்ச்சிட்டு இதுக்கு பாகு பதம் எப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் கரண்டியில் அப்படியே எடுத்து பாருங்கள். எடுத்து அந்த லைட்டாக கொஞ்சம் விட்டு அதை தொட்டு பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு பிசு தன்மை வரும். அதாவது ஒரு கம்பி பதத்துக்கும் கொஞ்சம் கீழே ஒரு பிசு தன்மை வரும். அந்த பிசு தன்மை வந்தாலே நம்ம பாகு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்து உரமாக வச்சுக்கலாம். 1/2 கிலோ கடலை மாவு. இந்த கடலை மாவு எப்படி கரைக்கணும் அப்படின்னா, தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுக்க போகிறோம். எடுத்தோடனே தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க. அப்புறம் நம்ம மறுபடியும் எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துற மாதிரி வரும். அப்புறம் அளவு மாறிடும். இப்போ இதை கரைச்சிட்டு பதம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்படி கரண்டியில் எடுத்து ஊற்றினா தோசை மாவு மாதிரி கீழே ஊற்றணும். நம்ம வீட்டில் தோசை மாவு கரைப்போம் இல்லைங்களா, அந்த பதத்துக்கு நம்ம இந்த மாவை கரைச்சி எடுத்துக்க போகிறோம். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மிதமான சூட்டில் நம்ம எண்ணெய் காய வச்சுருக்குறோம். எண்ணெய் ரொம்பவும் காஞ்சிடக்கூடாது, நார்மலான சூட்டில் இருக்கணும். இப்போ நம்ம பூந்தி கரண்டி நம்ம வீட்டில் எல்லாரும் வீட்லேயும் இருக்கும். இந்த பூந்தி கரண்டியில் மாவு எடுத்து ஊற்றி நீங்கள் மேலே அப்படியே தட்டிகிட்டே இருங்க. அப்போ அழகாக பார்த்தீங்கன்னா அந்த கீழே அந்த பூந்தி விழுந்து அப்படியே ஓரமாக ஒதுங்கி அப்படியே மேலே அப்படியே மிதந்துட்டு இருக்கும். இதுதான் கரெக்டான எண்ணெயோட சூடு. இப்போ இந்த பூந்தி எப்படி பொரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் காரா பூந்திக்கு பொரிக்கிற மாதிரி பொரிச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு நார்மலான இதில் பொரிக்கணும். இதை எடுத்து அமுக்கி பார்த்தீங்கன்னா அமுங்கணும், உடையக்கூடாது. அதாவது முறுமுறுன்னு ஆகக்கூடாது. ஓரளவுக்கு நார்மலான இது. உங்களுக்கு கலர் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கலர் சேஞ்ச் ஆகும். ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். அந்த கலர் சேஞ்ச் ஆகிற பதத்தில் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பூந்தி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. இப்போ நம்ம இதை எடுத்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கிற சர்க்கரை பாகில் இதை போட்டுக்கலாம். இந்த பாகில் போட்டுட்டு மேலே ஒரு கரண்டி வச்சு இதை அமுத்தி விடுங்க, உள்ளே போகிற மாதிரி. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற அந்த 1/2 கிலோ மாவையும் நம்ம பூந்தி போட்டு எடுத்துக்க போகிறோம். மாவு ஊற்றிட்டு நீங்கள் மேலே தட்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் அந்த பூந்தி மாவு கீழே விழுந்து பூந்தியாக வரும். இப்போ எல்லாத்தையும் நம்ம பூந்தி போட்டு எடுத்தாச்சு. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஏலக்காய் பவுட்ரு தூடுறோம். எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காய் பவுடரெல்லாம் மேலே தூவி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம உலர் திராட்சையும் முந்திரியும் வச்சுருக்கோம். அந்த உலர் திராட்சை முந்திரியும் நம்ம மேலே போடுறோம். உங்களுக்கு தேவையான அளவு உலர் திராட்சை முந்திரி போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நெய் ஒரு 50 ml நான் சூடு பண்ணி வச்சுருக்கிறேன். காய்ச்சின நெய் ஒரு 50 ml இது மேலே நம்ம ஊற்றிக்கலாம். நெய் அதிகமாக தேவைங்கிறவங்க கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நெய் வேண்டாங்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம நல்லா இதை பிசைஞ்சு விட்டுட்டு இதை உருண்டை பிடிக்க போகிறோம். அழகாக எடுத்து கையில் கொஞ்சமாக உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து அதை ப்ரெஸ் பண்ணி நல்லா உருண்டை பிடிச்சிங்கன்னா வரும். மிதமான சூட்டில் இருக்கும் பொழுதே நீங்கள் உருண்டை பிடிச்சிங்கன்னா தான். நல்லா ஆறிடுச்சு அப்படின்னா உருண்டை பிடிக்க வராது. இதேமாரி எல்லா பூந்தியும் நம்ம உருண்டை பிடிச்சி லட்டு பதத்துக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம்.
ஈஸியாக செஞ்சாச்சுங்க. வீட்டில் ஒரு 1/2 கிலோ மாவு 1 கிலோ ஜீனி வச்சு நம்ம ஈஸியாக அந்த லட்டை செஞ்சுட்டோம். எனக்கு 1/2 கிலோ மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைஸில் நான் உருண்டை பிடிக்கும்போது எனக்கு 40 உருண்டை வந்துச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி.